தற்பொழுது வழக்கறிஞர் ராஜலட்சுமி நம்மோடு இணைப்பில் இருக்கிற அவரோட பேசலாம். மேடம் வணக்கம். இந்த கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பெண்ணுக்கு பெண்ணே எதிரியாக இருக்கிறது தான் நமக்கு தெரிய வருது. அந்த விடுதி காப்பாளர் ஒரு பெண், அவங்க கிட்ட கொண்டு போய் புகார் சொல்லியிருக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பேசியிருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி ஆடை அணிஞ்சா அப்படித்தான் நடக்கும்னு பெண்ணை தரக்குறைவா பேசியிருக்கிறாங்க. அவங்க மேல இன்னும் நடவடிக்கை எடுக்கல. இதை எப்படி பாக்குறீங்க? வணக்கம்மா. தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதுல என்ன பெரிய பிரச்சனைனா, சட்டம் எல்லாம் வலுவாக தான் இருக்கிறது. ஆனா விழிப்புணர்வு, எப்படிப்பட்ட விழிப்புணர்வுன்னா, ஒண்ணு மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய விழிப்புணர்வு, இன்னொன்னு இத ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், காவல்துறையினர் ஆகட்டும், இல்ல நீதிமன்றங்கள் எங்கேயா இருந்தாலும் அப்படி எப்படி கையாளுவதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்படி ஒரு புகார் வருது அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் எப்படி அதை நடவடிக்கை எடுக்கணும், அதுல இருக்கக்கூடிய அந்த புகார் கேட்கக்கூடிய குழுக்கள் இருக்கிறாங்க, இன்டர்னல் கமிட்டி இருப்பாங்க, கிரீவன்ஸ் கமிட்டி இருப்பாங்க. அவங்க எப்படி இந்த விஷயத்த கையாளணும், எப்படி இதை எடுத்துட்டு போகணும், எந்த ஒரு புகார் வந்தாலும் அது உண்மை இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். அது யாரா இருந்தாலும், இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும், காவல்துறையா இருந்தாலும், இப்படிப்பட்ட புகாரை முதல்ல பதிவு செய்யுங்க. அது பொய்யா இருந்தா அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல பதிவு செஞ்சு அது உண்மை தன்மையை கண்டறிவதை காட்டிலும் அதை பத்தின நம்மளோட ஜட்ஜ்மெண்டல் வியூஸோ நம்மளோட வியூஸோ பேசும்பொழுதுதான், அதுவும் அந்த மாணவிகள் இல்ல இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல பண்ணும்போது ஒரு பெரிய கமோஷனை ஏற்படுத்தும், நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தும். யாராக இருந்தாலும் அந்த பொறுப்பு எடுத்துக்கிறதுலதான் இன்னைக்கு தயங்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது இதை கை கழுவி விட்டுருவோமா, இதுல இருந்து தப்பிச்சிடுவோமா, நாளைக்கு பெருசாயிடுமோமா நினைக்கும் போது பெருசு பண்ணிடுறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி புகார்கள் வரும்போது அது என்ன உண்மையா இருக்கா, அப்படி தப்பு பண்ணாங்களா, அதை விசாரிப்போமா, அதுக்கான தீர்வை கொடுப்போமா அப்படின்னு பண்ணா இன்ஸ்டிடியூஷன் தாண்டி வெளியே போறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதையும் தாண்டி வெளியே போகுது அப்படின்னா அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அதை எப்படி கையாள வேண்டுமோ அப்படி கையாளணும். இதுக்கு தொடர்ந்து பயிற்சிகள் கொடுத்துட்டே தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் தொடர்ந்து பயிற்சிகளான பயிற்சி பத்தலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. மாணவர்கள் யாரோ பெற்ற குழந்தைகள்னு பார்க்காம நம்ம வீட்டுல ஒருத்தரா பார்க்கக்கூடிய நிலை எல்லாருக்கும் வரணும், எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும். இதை ஒவ்வொருத்தரையும் பிரிச்சு சொல்ல, நீதித்துறை உட்பட்டு அதுல இருக்கக்கூடிய எல்லாரும் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள், இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வரும்போது அது ஒரு பெரிய கமோஷன். தனிப்பட்ட நபராக இருந்தாலும் அவர்கள் அதை எப்படி சட்டம் கொடுத்திருக்க, இதுக்குன்னு நமக்கு ஒரு இன்டர்னல் கமிட்டி இருக்கணும். அப்படி இல்லைன்னா லோக்கல் கமிட்டி செயலாற்றி கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவங்க கையாளக்கூடிய விட எதுவும் முடியலைன்னா காவல்துறை ஒரு நம்பிக்கையின் பேர்ல தான் இவங்க கிட்ட போய் ஒரு உதவியை நாடும் போது சட்டம் எவ்வாறு நம்ம பயணிக்கணும்னு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி பயணிச்சால் இந்த மாதிரி சின்ன விஷயமா இருக்கக்கூடியது பூதாகரமாக பெருசுப்படுத்துறது. இதுல எனக்கு பிரச்சனை நீங்க கேட்கலைங்கிறது தான் பெருசாயிடுச்சு. இப்போ பிரச்சனைங்கிறது நீங்க தீர்வு எனக்கு கொடுக்காத தீர்வு, நான் இன்னொரு இடத்துக்கு போறேன், அங்கேயும் எனக்கு தீர்வு இல்லை அப்படிங்கும் போது முதல்ல கிரீவன்ஸை எப்படி ரிட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு பயிற்சி கண்டிப்பா தேவை. அந்த பயிற்சிகளை ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனையும் ஒவ்வொரு நிறுவனத்திலையும் கொடுக்கணுங்கிறது சட்டம் கட்டாயப்படுத்தி இருக்கு. ஆனா அந்த பயிற்சியை ஒரு கண்துடைப்பு வேலையாக பண்ணி கொண்டு இருக்கும் போது இந்த மாதிரி கையாளுவது எப்படி என்ற முறையை தவறாக கையாளும் போது இந்த மாதிரி விஷயங்கள் அப்ப தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்குமோங்கிற ஒரு ஐயப்பாடை எழுப்புகிறது. நிச்சயமாக மாணவர்கள் தங்களுடைய புகார்களை தெரிவிக்கும் போது அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு வேணும். அந்த விழிப்புணர்வு வேணும்னா சமூகமாகவே ஒரு மாற்றம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது வலியுறுத்தது. இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.